வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கூட சொல்லியிருந்தோம் இந்த மாத இறுதிக்குள்ளார ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வெப்சைட்லேயும் அப்டேட் செக் பண்ணுங்க, எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாத இறுதி வரைக்கும் நமக்கான டைமிங் அப்படின்றது இருக்குது. எப்போ வேணாலும் இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து அப்டேட் பண்ணலாம், ஃபைனல் ரிசல்ட்ஸு. இதுமாதிரி ஹைகோர்ட்டுக்கான அடுத்த கட்ட அப்டேட்டும் நமக்கு வரலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேராலீகல் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக இந்த ஒரு பணியிடங்கள் அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்து வருஷம் வருஷம் வெளியிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட உள்ள அந்த பேராலீகல் வாலண்டியருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி பேஸ்டு இருக்காது, ஒரு மதிப்பூதியம் அடிப்படையில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கேம்ப் நடத்துகிறாங்க, ஸோ இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் உங்களுக்கான அமௌண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ இது எப்போ வேணாலும் ஃபுல் டே ஒர்க் அப்படின்ற மாதிரி கிடையாது, எப்போ வேணாலும் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு வாலண்டியரான தன்னார்வலர்களுக்கான ஒரு அறிவிப்பு. ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், எப்படி அப்ளிகேஷன் பண்ணுன்றதை இதிலே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் போய்ட்டு எடுத்துக்கலாம். புதிதாக நியமிக்கப்பட உள்ள சட்ட தன்னார்வ தொண்டர்களுக்கான அறிவிப்புன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சென்னை உத்தரவின்படி மாண்புமிகு தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தஞ்சாவூர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் தஞ்சாவூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழுக்களுக்கு கும்பகோணம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பாபநாசம், திருவையாறு, பேராவூரணி மற்றும் திருவிடைமருதூர் இந்த இருக்கிற இடங்களில் வந்து 50 சட்ட தன்னார்வல தொண்டர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்ட தன்னார்வ தொண்டர்கள்னால் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு யார் வேணாலும் வந்து இருக்கலாம். 18 வயதுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நபர்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மேற்படி சட்ட தன்னார்வல தொண்டர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமகள், MSW முடித்தவங்க, கல்லூரி பயிலும் மாணவர்கள், மாணவியர்கள் மற்றும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் பதிவு செய்யும் வரை, அதாவது வழக்குங்களை பதிவு செய்யும் வரைக்கும் இந்த வாலண்டியராக நீங்கள் வந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக சேவை புரிய சமூக ஆர்வலர்கள், அரசியலமைப்பு சாராத தன்னார்வல தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள். ஸோ பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிற வாலண்டியர் யாருனாலும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சமூக தொண்டு புரியும் மகளிர் குழுக்கள் உள்ளிட்டவர்கள் சட்ட தன்னார்வ தொண்டருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே விருப்பமுள்ள நபர்கள் இந்த அறிவிப்பு வந்தவுடன் இணைத்துள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து 8/4/2026, ஸோ லாஸ்ட் டேட் வந்து 8/4/2026 தேதி அன்று மாலை 5 மணிக்கு மாண்புமிகு தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு தபாலிலோ அல்லது நேரிலோ அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேற்படி தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும், அதாவது இந்த டேட்டுக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களை பதிவு ஏதாவது எடுத்துக்கிறதுக்கு அப்ளிகேஷன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி சட்ட தன்னார்வ தொண்டர்களுக்கான பணியானது சட்ட சேவை மட்டுமே. ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள், ஸோ அது வந்து அங்கே ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வர அந்த கேஸ் சம்மந்தமாக, அதாவது நிறையா அந்த லோக் அதாலத் இதெல்லாம் நடக்கும்ல, ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வாலண்டியர் அப்படின்றது வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கேஸ் சம்மந்தமாக ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தமான அவேர்னஸ் ஏற்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அந்த வாலண்டியருக்கான பணிகள் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி பேசிஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மி. ஸோ ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி 2 டைம்ஸோ இல்லை மந்த்லி 3-4 டைம்ஸோ தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி வாலண்டியராக, ஸோ ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது சார், நான் வந்து நிறையா சட்ட சம்மந்தமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரோக்ராம், ஒரு NSS NCC மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்றைக்கு நீங்கள் ப்ரோக்ராம் போகிறீங்களோ அன்றைக்கி அந்த சேவைக்கு ஏற்ப மதிப்பூதியம் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி அப்படின்றது கிடையாது. ஒரு அந்த டைமுக்கு எப்போ போகிறீங்களோ, ப்ரோக்ராம் நடத்துகிற அன்றைக்கி போகிறீங்களோ அன்றைக்கி மட்டும் ஒரு மதிப்பூதியம், அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 300, 200 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த மதிப்பூதியமாக மட்டும் வழங்கப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே வந்து இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ உங்கள் மேலே எந்த வழக்குகளும் இருக்கக்கூடாது, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்ன படிச்சிருக்கீங்க, ரிலீஜியனு, டெம்பரரி அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு,
தற்போதைய பணியினுடைய விவரம், ஏற்கனவே சட்டத்தினால் தொண்டு புரிந்தவர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்ற வழக்குகள் ஏதேனும் பதியப்பட்டு நிலுவையில் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஐஆர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து எடுத்துக்க மாட்டாங்க, எந்த பணியாக இருந்தாலும். ஸோ இந்த ஒரு இது சம்மந்தமாக இருக்கிறதுக்கும் உங்கள் மேலே எந்த வித வழக்குகளும் இருக்கக்கூடாது. சிம்பிள் அப்ளிகேஷன் தான். இதில் கொடுத்துருக்கிற அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து தபால் வழியாக அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவர் மாவட்ட முதன்மை நீதிபதி சட்டப்பணிகள் ஆணைக்குழு தஞ்சாவூர், இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் கூட கொடுக்கலாம், அல்லது போஸ்டரில் கூட அனுப்பலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் அப்படின்றது மாவட்ட நீதிமன்றத்துலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி கூட அப்டேட் பண்ணலாம், நாளைக்கு அப்டேட் பண்ணலாம், எப்போ வேணாலும் அந்த ரிசல்ட்ஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பெறலாம். ஸோ அப்டேட் பண்ண உடனே நானே இன்டிமேஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.